உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் போனதுக்கு அப்புறம் அவளை என்ன வளர்த்த மாதிரி நீ மாயாவை ஊருக்கு கூட்டிட்டு போய் உன் பொண்ணா வளர்க்கணும். இது நான் கேக்குற கடைசி சத்தியம். என்னடி செய்ய, நீ பாட்டுக்கு கிஷோர கல்யாணம் பண்ணிட்டு பிரிஞ்சு போயிட்ட. ஆனாலும் என் மனசுக்குள்ள மகளா வச்சு வளர்த்துக்கிட்டு தானே இருந்த. யாருமே உன்னை மன்னிக்கல. ஆனா எனக்கு நீ செஞ்சது தப்புன்னே தோணலையே. நீ மட்டும் என்ன மறந்தா போன. என் மடியில சாகணும்னு தானே உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு காத்துட்டு இருந்த. இந்த குடும்பத்துக்கு நீ எதிரி, நான் இவங்க பக்கம். ஆனா மனசுக்குள்ள நீ எப்பவுமே என்னோட தங்கச்சி. நான் உன்னோட அக்கா தானே. சொல்லு. நீ துரோகம் பண்ணிட்ட, பாவம் பண்ணிட்டேன்னு அத்தனை பேரும் உன்னை திட்டுற போலாம் நான் தொடச்சிட்டு இருந்தேன்டி. ஆண்டவனா பார்த்து உன்னோட கடைசி நிமிஷத்துல என்ன உன் கூட இருக்க வச்சான். எந்த ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம்னு தெரியல. கை கொள்ளையே வளர்ந்த என் தங்கச்சி, அவ கைய பிடிச்சுக்கிட்டு கடைசியா அவ கூட இருக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஆனாலும் உனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை என்னால காப்பாத்த முடியலையே சந்தியா. நான் என்ன செய்வேன்? மன்னிச்சிருடி என் தங்கம். கொடுத்த வாக்க காப்பாத்த முடியாத பாவிடினா. இதுக்கு மேல என்னால காப்பாத்தவும் முடியாது. முடியாது. ஐயோ, நான் என்ன செய்ய போறேன்? முதல் தடவை உன்னை கைவிட்டேன். ரெண்டாவது தடவையா உன் பொண்ண கைவிடுற. ரெண்டு தடவையுமே கையால் ஆகாம நிக்கிறேனேடி. பொண்ணா பிறந்தது என்னோட தப்பாடி. வாய திறந்து பேச முடியல. என்ன செஞ்சாலும் என் தங்கம் என்னோட தான் இருப்பான்னு சொல்ல முடியல. ஒரு வார்த்தையும் பேச முடியாத ஊமையா நிக்கிறேனே. நான் எவ்வளவு பெரிய பாவி. உன் பொண்ண கை விட்டுட்டேனே. எனக்கு மன்னிப்பு உண்டாடி. ஐயோ, நான் என்ன செய்ய போறேன்? உன் பொண்ணு என்னை விட்டு போறத எதுவும் பேசாம ஊமையா பார்த்துட்டு நிக்க போறேனா? ஆசைப்பட்ட உறவெல்லாம் என் கையை விட்டு போகணும்னு எனக்கு எனக்கு தலையில எழுதிருக்கா? சொல்லுடி, சொல்லு. ஏய் தனோ, என்னடி எது கழற? பாட்டி, நான் நல்ல பொண்ணு இல்ல பாட்டி. ரொம்ப கெட்டவ.
என்ன நீங்க மன்னிப்பீங்களா? என்னம்மா சொல்ற? நீ என்ன செஞ்ச? தப்பு பண்ணிட்டேன் பாட்டி, தப்பு பண்ணிட்டேன். தனோ, என்னாச்சு உனக்கு? நீ ஏன் இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்க? மாயா தான் தப்பு பண்ணா. அவ தப்பான பொண்ணு. அவ போனா போட்டுமே. நீ இப்ப எதுக்காக அழுதுட்டு இருக்கிற தனோ? அவ எதுக்கு பாட்டி போகணும்? அவ தப்பு பண்ணால. எவனோ ஒரு பொறுக்கி பையன் வர சொன்னான்னு நம்பி இவ போயிட்டால. அதுவும் எப்படி? நைட்டு தான் அவனை தெரியுமா? காலையில கூப்பிட்டதும் போயிட்டா. அது அசிங்கமா இல்லையா? ஏதோ சிவரம் அங்க போய் அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டான். அவன் போயிருக்கலன்னா அவளுக்கு என்ன ஆயிருக்கும்? இந்த குடும்பத்தோட கௌரவம் என்ன ஆயிருக்கும்? தனோ, நீ முதல்ல மனசுல எதையும் வச்சுக்காதடி. கெட்ட பொண்ணு வீட்டை விட்டு போறா. நம்ம எல்லாருக்கும் நிம்மதி தானே? அவ கெட்ட பொண்ணு இல்ல பாட்டி. நீ என்னடி சொல்ற? அந்த எவனோ ஒருத்தன் வர சொன்னது அவள இல்ல பாட்டி, என்னைய. ஆ? எவனோ ஒருத்தனை நம்பி அங்க போக முடிவு பண்ணது நான் தான். ஐயோ, என்னடி சொல்ற? தப்பு பண்ணது நான் தான் பாட்டி. அங்க போக முடிவு பண்ணதும் நான் தான். ஐயோ, அந்த ராஸ்கல் மறுபடியும் என்ன தொந்தரவு பண்ண கூடாதுன்னு அவனை எச்சரிக்கை பண்ணதா மாயா அங்க வந்தா. அடி பாவி. நான் தான் சித்தப்பாவை ஏமாத்திட்டு அந்த பசங்களை பார்க்க போலான்னு போனேன். மாயாதான் உண்மையை கண்டுபிடிச்சு என்னை தடுத்து நிறுத்திட்டு எனக்கு பதிலா அங்க போனா பாட்டி. தப்பு செஞ்சது நான் தான் பாட்டி. இன்னைக்கு இந்த வீட்ல எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டாலே மாயா. அந்த அசிங்கமும் அவமானமும் எனக்கு வந்து சேர்ந்திருக்க வேண்டியது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.